வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இப்போ என்ன பார்க்க போறோம்னா கடாய் பன்னீர் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கடாய் மசாலா அந்த தேவையான மசாலா வறுத்து பொடி பண்ணிக்கணும். அதை முதல்ல நம்ம வறுத்து பொடி பண்ணிக்கலாம். நான் அடுப்பில் வந்து கடாய் வச்சிருக்கேன். என்னென்ன போட போறேங்கிறத சொல்றேன். 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 வரமிளகா, ஒரு 5-6 மிளகு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு. இதை வறுத்து பொடி பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல தீயாம வாசனை வர அளவுக்கு நம்ம வந்து வறுத்துக்கணும். இப்போ நல்லா வறுபட்டுருக்கு. ஆஃப் பண்ணிடுறேன். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இந்த பேனில் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கியிருக்கணும். அதே மாதிரி நான் வந்து 3 கலர் குடமிளகாயும் எடுத்திருக்கேன். அதாவது எல்லோ, ரெட்டு, க்ரீன். ஒரே ஒரு குடமிளகாய், ஏதாவது க்ரீன் மட்டும் இருந்தால் கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுலேயே என்ன பண்ண போகிறேன்னா இந்த குடமிளகாயும் சேர்த்துலாம். எல்லாமே கிரன்ச்சியாக இருக்கணும், ரொம்ப வந்து வெந்திருக்க வேண்டாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். குடமிளகா லைட்டாக வதங்கிருக்கு. இப்போ இதிலே பாருங்கள், இந்த மாதிரி க்யூப்ஸாக பன்னீர் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு. அந்த பன்னீரும் வந்து அந்த பட்டர்லேயே அப்படியே நல்லா கோட் ஆகட்டும். ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அதே பேன்லேயே ஆல்ரெடி கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்ல பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கிருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்தது 2 தக்காளி பெரிய சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கணும். அது வதங்கிறதுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து கடாய் மசாலாக்கு வருத்தோம் இல்லையா, அதை நல்லா ஆறிட்டு பொடி பண்ணி கொண்டு வந்துடும். கடாய் மசாலா வந்து அரைச்சாச்சு. நம்ம இந்த பக்கம் தக்காளி நல்லா வதங்கிடுத்து. இதில் வந்து காரத்துக்கு வரமிளகா பொடி கொஞ்சம், இது கூடவே நம்ம இந்த கடாய் மசாலாவும் சேர்த்துடலாம். அது வந்து ஒரு 2 டீஸ்பூன். கொஞ்சமாக வந்து கரம் மசாலா. இதில் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுது. இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம், குடமிளகா, பன்னீர் இதுதான் சேர்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம வந்து கடாய் மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதில் வந்து நம்ம 2 டீஸ்பூன் அப்படி தான் சேர்த்துருக்கோம். மிச்சம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் கெடாது. ஏன்னா நம்ம ட்ரையாக தான் வறுத்து வச்சுருக்கோமா, ஸோ ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்கும். எப்பப்போ பண்ணுறோமோ அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சில சமயம் நீங்கள் வந்து குருமாலாம் பண்ணும்போது அரைச்சி விடுவீங்களே, அதில் வந்து நீங்கள் வந்து மசாலா சேர்க்காம அரைச்சி விட்டு லாஸ்ட்டாக இந்த பொடி போட்டு கூட பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெருசாக வித்தியாசம் தெரியாது, நானும் நல்லா இருக்கும். மசாலா போட்ட வாசனையோட அந்த குருமாவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வதக்கினதை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காஞ்ச வெந்தய கீரை இலை, இது கூடவே வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். என்னுடைய கடாய் பன்னீர் ரெடி. இதில் மேலாக இஞ்சி நீட்ட வாக்கில் கட் பண்ணது, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி. அவ்வளோதான், நம்முடைய கடாய் பன்னீர் ரெடி. நம்மளுடைய கடாய் பன்னீர் ரெடி. நான் சொன்ன மாதிரி கடாய் மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்க. இது வந்து சப்பாத்தி, நான்,
அதே மாதிரி ஜீரா ரைஸ், கீ ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்கும் வெறும் ரைஸ், வெறும் பாஸ்மதி அரிசியோ இல்லை நார்மல் ரைஸ் தான் இருக்குது அப்படின்னா கூட அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு கூட நல்லாவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.